ஃபைனல் டிசிஷன் இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த திரைப்படத்தோட கதை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விமானத்துல வந்து எல்லாருமே பயணம் பண்ணும்போது ஸோ அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ள ஆகுதுன்ட்டு அவங்களுக்குள்ள தெரிய வரும். ஸோ இப்படி தெரியும் போது விமானத்தை நிறுத்திட்டு ஒரு இறங்கிடுவாங்க. ஒரு 6 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இறங்கிடுவாங்க. ஸோ இறங்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி அதில் பயணம் செஞ்ச எல்லாருமே வந்து இறந்துருவாங்க. ஸோ போலீஸ் விசாரணையில வந்து நீங்க யாரு, நீங்க தான் காரணம், அப்படி உங்களுக்கு தெரியும், விமான விபத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்ட்டு விசாரணை பண்ணிட்டு ஸோ அப்புறம் வந்து அவங்களுக்கு விடுவிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏற்படுற மன உளைச்சல், அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க, சில விபத்துல வந்து இறந்துருவாங்க. ஸோ அதாவது விதியை வந்து யாராலுமே மாற்ற முடியாது. அதுதான் அந்த படத்துடைய கதையே. ஸோ அதே மாதிரி கதை தான் இப்ப நடந்திருக்கு. நம்ம குஜராத்ல நடந்த விமான விபத்துல வந்து ரமேஷ் அவர்கள் வந்து உயிர் தப்பிச்சாரு. அவர் உயிர் தப்பிச்சாலும் தப்பிச்சாரு. ஸோ அதை வச்சு பல விஷயங்கள் வந்து பேசப்படுது. ஸோ அந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லண்டன் சிட்டிசனா இருக்கிற ரமேஷ் அவர்கள் வந்து இந்த விமானத்துல வந்து பயணம் செஞ்சிருக்காரு. அவருடைய சீட்டு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 11A. அதுதான் அவருடைய இயற்கை எண்ணு. ஸோ அது மட்டும் இல்லாம அவரோட சகோதரர் வந்து அவர் கூடயே வந்து பயணம் செஞ்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் சகோதரரும் இறந்திருக்காரு அந்த விஷயத்துல. அந்த விபத்துல வந்து அவரும் இறந்திருக்காரு. ஸோ மற்றபடி 242 பேர் இறந்திருக்காங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கலாம். ஸோ இந்த ரமேஷ் அவர்களை பத்தி ஏன் எவ்வளவு பேசும்பொருளா இருக்குதுனாக்கா, ஸோ மனுஷன் வந்து எப்படியோ தப்பிச்சு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இவருக்கும் தீவிரவாதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, இவர் மட்டும் எப்படி வந்து தப்பிக்கலாம், இவர் வந்து ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பேர் வந்து ரமேஷ். சப்போஸ் இவர் ரமேஷ் இல்லாம வேற ஒரு பேர், அதாவது ரகுமானா, அப்துல்லாவா சம்திங் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து பெரும் பிரச்சனையா இருக்கும். ஸோ ரமேஷ்ன்றதால மட்டும் இந்த விஷயம் நிக்கல. ஏன்னா இப்பயும் வந்து அவரை பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வேறு நான் சொன்ன பேரை இருந்திருந்தாங்க இன்னும் ஆக்டிவா இருந்திருப்பாங்க. நம்ம சோசியல் மீடியாவும் சரி, நம்ம நியூஸ் சேனலும் சரி. இந்த ஒரு மனுஷன் வந்து எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்திருக்கான். ஸோ அவரை வந்து நம்ம இப்ப பேசுறதை விட்டுட்டு சரி காண்டவர்களால நீங்க வந்து தப்பிச்சு வந்திருக்க, நல்லபடியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கும், இவனுக்கு வந்து நீ யாரு, இவனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கு, இவர் வந்து ஏதோ பண்ணிட்டாரு, 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் போனதுக்கு இவர் தான் காரணம், இவர் மட்டும் எப்படி தப்பிக்கலாம், இவருக்கு மட்டும் எப்படி, இது வந்து டவுட்டா இருக்கு, பல விஷயங்கள் வந்து பேசப்படுது. நம்ம சாதாரணமா இப்போ ரோட்ல நடக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலே நம்ம சப்போஸ் கீழே விழுந்துட்டு இருக்கோம், நம்ம கேட்டாலே நம்மளுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. பதட்டத்துல இப்படி பண்ணும், ஏதோ ஆச்சு அப்படின்ட்டு ஏதோ பதட்டத்துல ஏதோ பேசுவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய விமானம் அதுல வந்து தப்பிச்சு கீழே விழுந்திருக்காரு. ஸோ கண்ணு முன்னாடி வந்து 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து போயிட்டு இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல அவர் கேள்வி கேட்கும்போது அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். அவர் வந்து ஏதோ பண்ணிட்டாருன்றது வந்து ரொம்ப தவறான செயல் தான். அதை பத்தி பேசுறது வந்து ரொம்ப தவறான செயல் தான். விமான விபத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இந்த விமான நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து எப்படி செக் பண்ணாம எப்படி அனுப்புனாங்க வந்து கேள்வி வந்து நம்ம கேட்கப்படுது. ஏன்னா ஒரு சிறிய ஆயுதம் கூட இல்லாம எப்படி வந்து இவர் வந்து இந்த விபத்தை வந்து நடத்தியிருக்காரு அப்படின்ற கேள்வியும் ஏற்படுது. அப்ப வந்து விமானத்தில் அதிகாரிகளோட தவறா, பாதுகாப்பு குறைபாடு இருக்குதா அப்படின்ற விஷயங்களும் நம்மளுக்கு வந்து கேள்வி ஏற்படுது. விமான விபத்துல இவர் வந்து உயிர் தப்பிச்சு வந்துட்டாரு ஆண்டோர் அருளால. ஸோ ஆனா இதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டு எப்படி அவர் வந்து காப்பாற்ற போறாருன்றது அவர் கையில தான் இருக்குது. ஸோ மாதிரி விபத்துல வந்து உயிர் தப்பிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து தேவ பிரிவு தான் நம்ம சொல்லலாம். இது வந்து இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.